இட்லி தோசைக்கு எனக்கு பொடி வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆனா, அந்த இட்லி பொடிய நான் என்ன கடையில தான் வாங்குறேன்னு சொல்றவங்க, இன்னையோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா, வீட்லயே இட்லி பொடி ஹெல்த்தியாவும், ஈஸியாவும் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் உளுந்து எடுத்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சேம் அமௌண்ட் ஆஃப் கடலைப்பருப்பு எடுத்து, அதையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து 2யுமே ஒரு 15 to 20 மினிட்ஸ் கூல் டவுன் பண்ண விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கேப்ல கடாயில எண்ணெய் ஊத்தி, பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை கூல் டவுன் பண்ணி இதை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை அரைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நாம் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த பருப்பு, கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 3ம் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு 3-4 இட்லி மீதமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் செஞ்சு வச்சுருந்த இட்லி பொடியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றிக்கிட்டேன். நல்லா டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு